ரெண்டாவது காரியம் எங்களுடைய ஜெபத்துக்கு தேவை என்னன்னு சொன்னால் சோர்வற்ற ஜெபமாக தேவையாக இருக்கின்றது. சோர்வற்ற ஜெபம் இல்லையா? சோர்வற்ற ஜெபம்ண்டா என்ன? இப்போ அன்றைக்கு நான் ஒரு வெண்டிங் மெஷின் பார்த்தேன். வெண்டிங் மெஷினில் நார்மலாக என்ன ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லையா? $2 போட்டால் ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம். அன்றைக்கு ஒரு வெண்டிங் மெஷினில் பார்க்குறோம் ரைஸ் அண்ட் கறி எல்லாம் வச்சுருக்காங்க. என்னடாப்பா வெண்டிங் மெஷினில் ரைஸ் அண்ட் கறி வருதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? நாங்கள் தான். என்ன எங்களுக்கு வெயிட் பண்ண இயலாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவன் சமைச்சு தரும் மட்டும் எங்களுக்கு வெயிட் பண்ண இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? வெண்டிங் மெஷினில் போய் காசை போட்டுட்டு ஏண்டா எங்களுக்கு கேட்கிறதெல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் இல்லையா? இங்கே ஏன் சோர்வு வருது? ஏன் ரெஸ்டாரண்ட்ல போய் நிக்கல சோர்வு? நான் காத்திருக்க மாட்டேன். அந்த மனநிலைக்குள்ள நாங்கள் கடந்து வந்து விட்டோம். பாருங்க, ஆண்டவருடைய நேரத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இல்ல இல்ல இல்லை என்று சொல்றாரா? இல்ல, காத்திரு 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 தான் சொல்றாரு. இப்ப 7 தரம் அவன் போய் ஊழியக்காரன் போயிட்டு வரைக்கல எலியாவுக்கு என்ன சொல்லியிருப்பான்? அங்க ஒன்றையும் காணலைன்னு சொன்ன எலியா யோசிச்சிருப்பானா? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல, ஆண்டவர் அவன் யோசிக்கிறான், காத்திரு, நேரம் வரையில திரும்ப நான் ஜெபிக்கிறேன், காத்திரு. ஏண்டா நோண்டா ஆண்டவர் நோ சொன்னாருன்னு இருக்கா? இல்ல, நாட் yet என்று சொல்லலாம், ஆனா நோ சொல்லவில்லை ஆண்டவர். அப்ப அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கும் படிக்குதான். இங்கே நாங்கள் பார்த்தோம் சொன்னால் லூக்கா 18வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அவர் ஒரு உவமையை சொன்னார். இந்த உவமை யாருக்கு தேவை? எத்தனை பேர் ஜெபிக்கல சோர்ந்து போற? நீங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன், பரவாயில்ல. காணாதே ஆமேனா? நான் கூட பெருசா சொல்லுவேன் ஆமேன் என்று சொல்லி. ஏன்னா எங்களுக்கு சோர்வு வரும். அப்ப அதற்காகவே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகின்றார். அந்த உவமை என்னவாம்? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இவன் பேரளவுக்கு தான் நியாயாதிபதி. ஆனா எப்படி இருக்கிறான் அவன்? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை. ஆண்டவரே, தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும் உதவிக்கு அனுப்பிடாதீங்க எங்களை. யோசிச்சு பாருங்க, அந்த விதவையோட நிலைமையை பாருங்க. தேவனுக்கு பயப்படாத ஒரு ஆளுக்கு தேவனுக்கு மனுஷரை மதியாதவன் இடத்துல போய் வந்து உதவி கேட்க வேண்டிய நிலை. ஆனால் அவள் விடுகிறாள். அவள் நியாயம் செய்யும்படிக்காக விண்ணப்பம் பண்ணினால் 4வது வசனம், ஒரு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அவன் ஆண்டவருக்கு பயப்படாதவன், அவன் வந்து மனுஷரை மதியாதவன், உதவி செய்யறதுக்கு மனமே இல்லாதவன். பாருங்க எப்படிப்பட்டவன் சொல்லி. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்ப பாருங்க, அவன் சொல்றான், அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், மனசில்லாதவன், உதவி செய்ய அவனே சொல்லிக்கிறான். ஐயோ, இந்த விதவை வந்து நான் இந்த குணம் தெரிஞ்சும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சும் இந்த மனுஷி திரும்ப வந்து என்னோட உதவி செய்யுதே என்று சொல்லிவிட்டு அங்கே உதவி செய்கின்றான். கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பாருங்க, இந்த நியாயாதிபதி வந்து பொல்லாதவன் இல்லையா? அவன் உதவி செய்ய மனதில்லாதவன், கர்த்தருக்கு பயப்படாதவன் இல்லையா? மனுஷரை மதியாதவன். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து நியாயம் செய்கிற தேவன் இல்லையா? அவர் தான் நியாயாதிபதி. அவர் நல்ல தேவன். நாங்கள் அப்பத்தை கிட்ட கெல்ல கொடுக்காத நல்ல தகப்பன். அவர் உதவி செய்கிறதற்கு வாஞ்சியா இருக்கின்றவர், எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். அப்ப இவனே உதவி செய்யும் பொழுது எங்களுடைய தேவன் உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? அவர் நிச்சயம் செய்வார். ஆனால் அதுக்கான நேரம் பெற வேண்டும். அந்த நேரத்துக்காக அவர் காத்திருக்கிறாரே ஒழிய அந்த எங்களுக்கு இப்பொழுது உதவி தேவையில்லை என்பது இல்லை. ஒரு பிள்ளை வந்து கத்துது வீட்டிலிருந்து, அம்மா பசிக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் நேரம் போகுது, அம்மா சாப்பாடு கொண்டு வரையில. இப்போ என்ன செய்யுது? பிள்ளை ஒழும்பி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குது, ஏதாவது சாப்பிட இருக்கான்ட்டு. திறந்து பார்த்துட்டு சொல்லுது, அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் சாப்பிட ஒன்றும் இல்லை, சத்தத்தை காணையில். இப்போ என்ன செய்யுது? அம்மா கிச்சனுக்குள்ளே நிற்கிறான்னு போய் கதவை தட்டுது, அம்மா
என்ன பசிக்குதுன்னு சொல்லி. அப்போ அம்மா கதவை திறக்கிறான். இங்கே கதவுக்குள்ள கிச்சனுக்குள்ள அம்மா என்ன செய்து கொண்டு இருந்திருப்பா? பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொல்லி சமைச்சு கொண்டு இருந்திருப்பா. பிள்ளை கேட்கல, பிள்ளை தேடைக்கல, பிள்ளை தட்டைக்கல, நேரம் வரவில்லை. அந்த சமையல், அந்த சாப்பாடு சுவையாக அமைவதற்கு ஒரு நேரம் தேவை, ஒரு காலம் தேவை. அதான் வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் என்ன கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மத்தேயு 7வது அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த பிள்ளை வந்து அம்மா சாப்பாடு வேணுமென்றேக்கலையா அம்மாக்கு கேட்டுட்டு அம்மா அதற்கான காரியங்களை செய்ய போய்விட்டார். ஆனா இந்த பிள்ளைக்கு தெரியுமோ? பிள்ளை யோசிச்சுது, அம்மா பசிக்குதுன்ற எனக்கு தெரிஞ்சும் ஒன்றும் செய்யாம இருக்கிறான்னு சொல்லி. விளங்குவங்களுக்கு நாங்களும் அப்படித்தான். நானும் அப்பா தேவனிடத்துல கேட்டேன், தேவன் என்னுடைய பிரேயரை கேட்டு ஒண்ணுமே சொல்லுறாரு இல்லையே, ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறாருன்னு நாங்க யோசிக்கிறது. ஆனா என்ன, ஆண்டவர் அதற்கான ப்ரிப்பரேஷனுக்கு போயிட்டாரு. அடுத்ததா என்ன செய்கிறாரு? தேடுங்கள். என்னது? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஃப்ரிட்ஜ் அப்போ இப்போதான் பிள்ளை பார்க்குது, சரி நான் போய் ஏதாவது தேடி பார்ப்போம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை துறந்து பார்க்குது. அப்பவும் இல்லை. அப்போவும் அம்மா என்ன செய்கிறா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த சாப்பாடை அம்மா அங்கே தயார்படுத்தி கொண்டிருக்கின்றா. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி. அப்ப ஜெபம் என்பது கேட்பது, தேடுவது, தட்டுவது. அப்ப அந்த காலம் மட்டும், ஆண்டவருடைய காலம் கனியும் மட்டும் நாங்கள் கேட்கவும் தேடவும் தட்டவும் வேண்டியவர்களா இருக்கின்றோம். ஒரு வேலைக்கு வேலை தேவை, எங்களுக்கு வேலை இல்லை, என்ன செய்கிறோம் நாங்கள்? ஆண்டவரத்தில், ஆண்டவரே ஒரு வேலையை தாங்கோண்டு கேட்குறோம். இப்போ பதில் வரவில்லை, இந்த காலம் கடந்து போகுது. அடுத்ததான் என்ன செய்வோம்? தேடணும் வேலையை இல்லையா? இப்போ தேடுகின்றோம். தேடி என்ன செய்கிறோம்? என்ன மார்க்கெட்டில் என்ன வேலை இருக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்தெந்த காரியங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ தான் என்னது, அதை தேடும் பொழுது தான் எங்களுக்கு அறிவு வருகின்றது. கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னு சொன்னால் இந்த அறிவு வளர்ந்துருக்காது. இப்போ தேடி அந்த தேடுதலே எங்களுக்கு அறிவு வளர்கிறது, எங்களுடைய குணாதிசயங்கள் சீர்திருத்தப்படுகிறது. காத்திருக்க பழகிக் கொள்ளுகின்றோம், போராட்டத்தை சந்திக்க பழகிக் கொள்ளுகின்றோம், போராட்டத்திலே பொறுமையாக இருக்க பழகிக் கொள்ளுகிறோம். கடைசியாக போய் என்னது, அந்த ஆஃபீஸில் தட்டி எங்களோட ரெசுமையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கதவை திறந்து அதை கொடுக்கின்றார். அப்போ சில வேளையில் ஆண்டவர் தாமதமாக்குவது எங்களுடைய குணாதிசயத்தை சரிப்படுத்தவும், எங்களை சரியான பாதையிலே நடத்தவும். ஒன்றும் தெரியாமல் இருந்தவனுக்கு இப்போ ஜாப் மார்க்கெட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன சேலரி பே பண்ணுறாங்கன்ற ஒரு அறிவு வளருது இல்லையா? அப்போ சில வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு நேரம் கடத்துவது எங்களுடைய நன்மைக்காகத்தான் நேரம் கடத்துகிறவராக இருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். 5வது அதிகாரத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே என்னது? இடைவிடாமல். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு, அந்த கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், மகளுக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் ஒன்றும் சொல்லாமையே போய்விடுகிறாரு. அவரோட கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இந்த கானானிய ஸ்திரியை ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்கன்னு சொல்லுகிறார். இப்போ திரும்ப கானானிய ஸ்திரீ உதவி கேட்கின்றாள். அப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார், இது பிள்ளைகளுக்கான அப்பம் என்று சொல்லி. அப்போ அந்த ஸ்திரீ அப்பவும் என்னது, ஆண்டவரை விடவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? இவளை போல இவளுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவளை ரஜித்ததுன்னு சொல்லி. ஏன்னா இதை சொல்றேன்னு சொன்னா, திரும்ப அவள் கேட்டால் அந்த திரும்ப ஆண்டவர் ஏன் ரிஜெக்ட் பண்ணினாரு? அவளுடைய அந்த செயலினாலே எங்களுக்கு அறிய தந்தது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் அந்த பிள்ளைகளுடைய அப்பம் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி கிருபையினாலே அந்நிய ஜனமாகிய எங்களுக்கும் அந்த அப்பம் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாகவும், ஒவ்வொரு பதிலுக்கு பின்பாகவும், ஒவ்வொரு தாமதத்துக்கு பின்பாகவும், ஒவ்வொரு காலத்துக்கு பின்பாகவும் ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார், அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்காக. அப்ப அது நோக்கம் நிறைவேறும்படியாக மட்டுமாக நாங்கள் என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.